தமிழ்நாட்டில் BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், ஜாகுவார், ஆடி உள்ளிட்ட சொகுசு கார்களை வாங்குபவர்களின் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் 50% அதிகரித்திருக்கிறது. பல வெளிநாட்டு கார் நிறுவனங்கள் இந்தியாவில் கார்களை தயாரித்து வந்தாலும் சிலரின் விருப்பம் எப்போதும் சொகுசு கார்கள்தான். அதிவேகம், சொகுசான இருக்கைகள் என இவ்வகை கார்கள் மக்களின் தேர்வாக உள்ளன. 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்கப்படும் கார்கள் சொகுசு வகை கார்களில் வருகின்றன. 2022-2023 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 5797 கார்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இது கடந்த ஆண்டு 46.2% அதிகரித்து 8475 உயர்ந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 1668 கார்களும், கோவையில் 510 கார்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் 110, நெல்லையில் 95, திருச்சியில் 67 சொகுசு கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கார்களை பொறுத்தவரையில் BMW காரே மக்களின் அதீத விருப்பமாக உள்ளது. 2023-2024 ஆண்டில் சென்னை மண்டலத்தில் 715 BMW கார்களும், கோவை மண்டலத்தில் 226, மதுரையில் 61, நெல்லையில் 34, திருச்சியில் 33 கார்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களை மக்கள் வாங்கியுள்ளனர். சென்னையில் 706, கோவையில் 203, மதுரையில் 35, நெல்லையில் 45, திருச்சியில் 27 கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல 3வது இடத்தில் ஜாகுவார் லேண்ட் ரோவரும், 76 பார்ச் கார்களும், 66 ஆடி கார்களும், 7 பென்ட்லே கார்களும், 6 லம்போகினியும், 5 ரோல்ஸ் ராய்ஸும், 4 மெசராட்டியும், ஆஸ்டன் மார்டின், ஃபெராரி தலா 1 காரும் விற்பனையாகியுள்ளது. வசதி படைத்தவர்கள் மட்டுமே சொகுசு கார்களை வாங்கி வந்த நிலையில் பல இளம் தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், புத்தாக்க தொழில் தொடங்குவோர், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கார்ப்பரேட் ஊழியர்களின் கவனமும் சொகுசு கார்களின் பக்கம் திரும்பியுள்ளது. கொரோனாவுக்கு பிறகு இளைஞர்களின் தேர்வு சொகுசு கார்களாக உள்ளன. குறிப்பாக தற்போது சொகுசு கார்களை வாங்குவோரில் 70% பேர் 50 வயதுக்கு குறைவானவர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.